أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கு குர்ஆனில் நாம் கடைசியாக அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய விஷயத்தை பற்றி, அதாவது துவா, பிரார்த்தனை, அல்லாஹ்விடம் உதவி, ஒன்று உதவின்னு சொல்லுங்க, அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள், அல்லது துவா, பிரார்த்தனை செய்யுங்கள். இதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது செய்வதற்கு நீங்கள் குர்ஆனை முழுமையாக கற்றறிந்திருக்க வேண்டும். குர்ஆன் முழுமையும் தெரியாமல் நீங்கள் அல்லாஹ்விடம் எந்த ஒரு உதவியையோ அல்லது துவா, பிரார்த்தனையோ செய்ய முடியாது. இந்த பிரார்த்தனை, துவா செய்வதற்கு 10 வரம்புகள், 10 கண்டிஷன்ஸ் இருக்கின்றன. அந்த ஒரு 10 கண்டிஷன்ஸில் தான் நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்ய முடியும், உதவி கேட்க முடியும். அந்த முறையில் இல்லாமல் நீங்கள் எந்த துவாவும் கேட்க முடியாது, அல்லாஹ்வும் பதிலளிக்க மாட்டான். இன்று வரை இதை போல் யாரும் துவா செய்தது கிடையாது, அல்லாஹ்விடம் கேட்டதும் கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளித்ததும் கிடையாது. இதுவரை நடக்கவே இல்லை. இந்த குர்ஆனில் சொல்லியபடி நீங்கள் துவா கேட்டதும் கிடையாது, அதற்குண்டான பதிலையும் நீங்கள் அடைந்தது கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு 10 வரம்புகளை சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். துவா செய்வதற்கு வேண்டிய வரம்புகள், அதாவது முறைகள். இந்த முறையில் தான் நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்க முடியும். முதல் முறை வணக்கம். நீங்கள் வணக்கத்தை தெரியாமல் அல்லாஹ்விடம் எந்த ஒரு உதவியை நீ கேட்கவே முடியாது. இதில் ஆதாரம் 1வது சூராவில் 4வது ஆயத்தை படிப்பீர்களேயானால், நம்பர் 1ல 4, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இப்பொழுது சொல்லுங்கள், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். அந்த உன்னையே, அந்த மனிதனை, அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன்னையேன்னு சொல்றீங்களே, அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சா? நீங்க தெரியாது. அப்போ ஒன்றும் தெரியாம எதுக்காக உன்னையே சொல்றீங்க? அதுக்கப்புறம் வணக்கம், வணங்குகிறேன்னு சொல்றீங்க. வணக்கம் தெரியுமா? இன்னைக்கு வணக்கம் தெரியாது. அப்போ அல்லாஹ்வையும் தெரியாது, வணக்கத்தையும் தெரியாது. அந்த குர்ஆனில் சொல்லிய வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால தான் இன்னைக்கு எவனுடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதும் கிடையாது, உங்களை பார்க்கவும் கிடையாது, கேட்பதும் கிடையாது. உங்க பேச்சை நீங்களும் அல்லாஹ் சொல்லியபடி துவா செய்வதும் கிடையாது. நீங்கள் வணங்கினால் அல்லாஹ்விடம் உதவி கேட்கின்றீர்கள். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. அவனையும் தெரியாது, வணக்கத்தையும் தெரியாது. சரியான முழு பொய்யர்களாக பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த அளவு கூட உங்களுக்கு புரியவில்லை. எவ்வளோ பெரிய பொய்யை சொல்றீங்களோ, எவ்வளோ பெரிய பொய்யை நாம் அல்லாஹ் முன்னாலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட நீங்கள் அறியாமல் உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. சரி, உன்னை ஏன்னு சொல்லியாச்சு, தெரியாம அவன் யாரும் தெரியாது. வணங்குகிறோம், வணக்கம் தெரியாது. உன்னிடமே நான் உதவியும் தேடுகிறோம். உதவி தேடுறீங்க. இப்ப என்ன உதவி? என்ன உதவி அல்லாஹ் கேட்க சொல்றான்? அடுத்து 1:5 என்ன சொல்றான்ல? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் முஸ்தகீம், உன்னுடைய வழி இருக்கின்றது, அந்த வழியை எங்களுக்கு காட்டுவாயா. இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீமுக்கு வழியை காட்டுவாயாக என்று முதல் சூறாவில் இவ்வளவு விஷயம் இருக்குது.
அந்த சூறாவை யாரும் கண்டுகிட்டும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, ஓதும் கிடையாது. அதன்படி நடப்போமா என்றால் அதுவும் கிடையாது. இப்படியாக வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. அவ்வளோ வேஸ்டாக போயிட்டுருக்குது. ஒன்றும் தெரியாமல் புரியாமல் ஏனதான ஒப்புக்கு ஏதோ பேருக்காக என்னத்தையும் ஓதுறது போகிறது போயிட்டுருக்குது. நீங்கள் இந்த இறைவனை எத்தனையோ இறைவன், கடவுள், தெய்வம், ஆண்டவன் எல்லாம் சொல்கிறீங்க. 10 பேரா இறைவனை அல்ல 10 சேர்த்துக்காப்பா, 10ஓட 11 சேர்த்துக்க, அந்த அளவு சேர்த்து வச்சு போயிட்டு ஆட்டம். நீங்கள் ஒன்று இறைவனை மதிக்கலை, இவனை அல்லாவே இறைவனை மதிக்கவே இல்லை. நீங்கள் எத்தனையோ இறைவன் இருக்குது, கடவுள் இருக்கிறாங்க, இவனை ஒன்று சேர்த்துக்கப்பா, அல்லாத சேர்த்துக்க, அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்கதா. இதுதான் உங்களுடைய இன்னையுடைய செயல்கள். இந்த இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று எந்த ஒரு மனிதன் புரிந்து கொண்டானோ அவனுக்கு மட்டும்தான் இவன் யார் என்று தெரியும். அவன் மட்டும்தான் வணங்கக்கூடியவன். அவனுக்குத்தான் அல்லாஹ் அவன் கேட்கக்கூடிய உதவியை அளிப்பான். மற்ற யாருக்கும் கிடையாது. இன்னும் நீங்கள் இறைவனை யாரும் தெரிஞ்சுக்கல. இந்த அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை இருவரையும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இந்த மாதிரி வரைக்கும் எல்லாம் கேட்டு கூட்டமாக போயாச்சு. உலக மக்கள் பூரா இந்த மாதிரி போயாச்சு. சரி, இப்போ முதல் இது, அதாவது 10 விஷயங்களில் முதல் விஷயம் வணக்கம். இந்த வணக்கம் எதுக்கு தெரியுமா? வணக்கம் எதுக்கு தெரியுமா? ஒன்று, அல்லாஹுடைய வழி சிராத்தல் முஸ்தகீம் அதை அடைவதற்கும் எழுதிக்கிறீங்க. சிராத்தல் முஸ்தகீம் அடைவதற்கு எழுதிட்டு 15 எழுதிட்டீங்க. அடுத்தது இன்னொரு நம்பர் சொல்கிறேன், அதை எழுதிக்கிறீங்க. 39ல் 2 எடுங்க, 39ல் 2 எடுங்க. எடுங்க. இப்போ படிங்க. 32ல் படிங்க. படிங்கம்மா. நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இவ்வேதத்தை இறக்கி அருளினோம். ஆகவே தீனுக்காக அந்தரங்க சுத்தி உடையவராக நீர் அல்லாவை வணங்குவீராக. இப்ப வணக்கம் எதுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையை கொண்டுள்ள வேதத்தையே நாம் உம்மீது இறக்கியிருக்கின்றோம். ஆகவே அந்தரங்க சுத்தி முஹ்லிசீன், அந்தரங்க சுத்தமான தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை தீனுக்காக, தீன் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக அவனை வணங்குங்கள். நீங்க வணங்கிட்டு உங்க சொந்த விஷயத்துக்காகவும் உங்க குடும்ப விஷயத்துக்காக உங்களுடைய வேலை செய்யறதுக்காக உதவி செய்யறதுக்கு கேட்கக்கூடாது. அதுக்காக உட்காந்துருக்கல. உங்க சொந்த ஆசை வாசைகள்லாம் நிறைவேற்றதுக்காக உட்காந்துருக்கல. அவன் சொல்ற வேலை இது. ஸ்ராத்த முஸ்தகீம் அடைய வேண்டும். அவன் தீனுக்காக தான் வணக்கம். இந்த வணக்கம் எதுக்கு? தீனுக்காகத்தான். வணக்கம் தெரியாது, தீனும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எதற்காக வணக்கம் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸ்ராத்தல் முஸ்தகீமுக்காகவும் தீனுக்காக. தீன் என்றால் இஸ்லாம். 3:19 பார்த்துக்கிறங்க. இன்ன தீனலில்லாஹி இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான் என்று பார்த்துருப்பீங்க. 3:19 நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எத்தனை விதமான கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. வணக்கம் செய்வதற்கு இவ்வளவு முறை தேவைப்படுது. இதில் நீங்கள் அத்துப்படியாக ஒழுங்காக அறிவு பெற்றிருப்பீர்களே ஆனால் எது வணக்கத்தை தெரிஞ்சிருக்கணும், அவனையும் முழுமையாக புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவன்கிட்ட எந்த உதவியோ துவாவோ கேட்க முடியும். அதுவரை ஒன்றும் கேட்க முடியாது. இப்போ வணக்கத்துக்கு இன்னும் விஷயம் இருக்குது. 39:2 படிச்சுட்டீங்க. எதுக்கு? தீனுக்காக தான் இந்த குரான். தீனுக்காக வணக்கம். அடுத்து 40:14. அடுத்தது 40:14.
படிங்கம்மா. 40:14. ஆகவே நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் நீங்கள் முற்றிலும் அவனுக்கே வழிபட்டு மார்க்கத்தில் பரிசுத்தத்துடன் அல்லாஹ் ஒருவனையே அலையுங்கள். அதில் தீன் வரல, லகுத்தீன் இருக்கு. ஆகவே தீனுக்காக நீங்கள் அவனையே நீங்கள் மார்க்கம்னு தமிழ்ல போட்டிருப்பாங்க, அதை அடிச்சுட்டு தீனுக்காக அல்ல இஸ்லாத்திற்காக எழுதுகிறது. நீங்க குர்ஆனை ஒழுங்கா திருத்தி கொண்டால்தான் உங்களுக்கு புரியும். திருத்த மாட்டேன் என்றால் நான் ஒன்றும் சொல்ல, அப்படி தப்பா படிக்கணும்னு சொல்ல, நான் சொல்ல. தீனுக்காக தான் லகு தீன் அரபி வார்த்தை இருக்குது. தீனுக்காக நீங்கள் அந்தங்க சுத்தத்தோட தூய்மையான உள்ளத்தோட நீங்க அவனை பிரார்த்தியுங்கள். பிரார்த்தனை புரிஞ்சுங்க, பிரார்த்தியுங்கள். பிரார்த்தனைக்கு தீனுக்காக, வணக்கம் எதற்கு? தீனுக்காக. நீங்க எனக்கு என் ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும், வீடு கட்டணும், அதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. இதுக்காக உட்காந்துக்கல. உங்க வீடு கட்டுறதுக்காக செங்கல் ஜல்லியெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்காக எல்லாம் உட்காந்துருக்கல. புரிஞ்சுக்கணும் முதல்ல. என்னை எதுக்காக குர்ஆன் புரிஞ்சுக்கிறோங்க. நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லி பிரகாரம் நடந்து கொள்ளுங்க. இப்போ வணக்கம் எதற்காக பார்த்துட்டீங்க. நம்பர் முதல் சூறாவிலையும் பார்த்துட்டீங்க, 39லையும் பார்த்துட்டீங்க, 40லையும் பார்த்துட்டீங்க. வணக்கம் எதற்காக என்று பார்த்து விட்டீர்கள். ஆனால் வணக்கம் தெரியாது, வணக்கம் என்னவென்றே தெரியாது, அல்லாஹ் யார் என்றே தெரியாது, இந்த குர்ஆன் என்னவென்றே புரியாது. இப்போ முதல் கண்டிஷன் வணக்கம்பா. ரெண்டாவது கண்டிஷன் எழுதிக்கிறங்க, பொறுமை. நம்பர் 1 பொறுமை. ரெண்டாவது கண்டிஷன்ல பொறுமை. இந்த பொறுமையை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பொறுமை எல்லாம் சொல்லுவீங்க, பொறுமை 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 அர்த்தம் தெரியாது. அந்த பொறுமை எப்படி கையாளுறது அதுவும் தெரியாது. சும்மா தேவையில்லாத பேச்சு பொறுமை பொறுமை வரும் தவிர அது என்னன்னு கேட்ட சொல்ல தெரியாது. ஒன்று ஓதுறத எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கிறோங்க. இங்கே உள்ள குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு எந்த அர்த்தமோ பதிலோ விளக்கமோ வியாக்கியானமோ உங்களை தரவே முடியாது. அதையும் புரிஞ்சுக்கணும். முதல்ல குர்ஆனை ஓதுறவங்க சொல்கிறேன், இந்த பொறுமையை வைத்து கொண்டு தான் நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். பொறுமைன்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன பொறுமை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி பொறுமை இருப்பீங்க? ஆக இன்று வரை தெரியாது பொறுமைக்கு வார்த்தை எவனுக்கும் தெரியாது, அது எப்படி அடையணும்னு தெரியாது அவனுக்கு. இப்போ அந்த பொறுமைக்கு அல்லாஹ் தான் உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தருவான். அவன் கற்று தந்த பிறகுதான் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும். அவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. இப்போ அதற்கு ஒரு ஆயத்தை காட்டுறேன். 16:16 127 எழுதுங்க. 16 127 படிங்க. இப்போ நம்ம நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீர் பொறுமையுடன் இருப்பீராக, எனினும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நீர் பொறுமையா இருக்க முடியும். நபிக்கே சொல்லிட்டான். நீங்க எந்த மூலைக்கு? நபிக்கே சொல்லிட்டான், நான் சொல்லி தராமல் பொறுமை உனக்கு இருக்க முடியாது, பொறுமைனா என்னன்னு தெரியாது, என் உதவி இல்லாமல் பொறுமையா இருக்க முடியாது. எல்லாம் பேசுவாங்க பொறுமையாக ஒன்று கதைக்காவாது, ஒன்று தெரியாமல் வளர்றதா எல்லாருமே. அதையும் புரிஞ்சுக்கிறதுங்க. இப்போ அல்லாஹ் ரசூலு சொல்கிறான் 16 127 16 127 படிக்கணும். நபியே, இன்னும் நீர் பொறுமையுடன் இருப்பீராக, எனினும் அல்லாவின் உதவி இல்லாமல் நீர் பொறுமையுடனே இருக்க முடியாது. இந்த பொறுமையை வச்சுதான் நீங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பொறுமையை மட்டும் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்திட முடியாது. அது புரிஞ்சுக்கிறங்க. பொறுமை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செஞ்சிட முடியாது. ஒன்றால் முடியாது, செய்ய முடியாது ஒன்றால். இப்போ நம்பர் 1 வணக்கம் சொல்லிட்டேன், 2வது பொறுமை சொல்லிட்டேன். இப்போ 3வது நம்பர், 3வது வரம்புகள்.
எழுதிக்கிறேங்க. மொத்தம் 10 வரம்புகள் சொன்ன. எதுக்கு? நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து 10 வரம்புகள் தேவைப்படுது. 2 சொல்லிட்டேன். இப்போ 3வது வரம்புகள் வந்து சலாத் எழுதிங்க. சலாத் எழுதிக்கிறேங்க. 3வது வரம்பு சலாத். இப்போ ஏற்கனவே சலாத்தை பற்றி நிறைய சொல்லிட்டேன். சலாத் வந்து 24 மணி நேரம் சலாத் இருக்கணும். அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, அதை விளக்குவது வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவு இதயத்தாலே செய்யக்கூடிய விஷயம். பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். சலாத் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. 2 விஷயம் தேவைப்படுதுப்பா. சும்மா பொறுமை சொல்ல எந்த பொருளும் கிடையாது. அப்போ சலா சொல்ல எந்த விஷயம் நடக்காது. புரிஞ்சு ஓத கற்றுக்குங்க. முதல்ல ஓரத்துக்கு முந்தி பேச ஆரம்பிக்காதுங்க. பேசி முதல்ல ஓத கற்றுக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க. புரிஞ்ச பின்ன வாயை தொடங்க. என்ன பொறுமைன்னா என்ன, சலாத்துனா என்ன. இது 2 இல்லாமல் நீங்கள் 2 நகமும் சதை மாறிப்பாது. நகமும் சதை மாறி சலாத்தும் பொறுமையும் இந்த 2 வச்சுதான் நீ அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய முடியும். இது இல்லாமல் பிரார்த்தனை செய்ய முடியாது. அப்படி அந்த 2ம் இருந்தும், அந்த 2ம் உன் கையில் இருந்தாலும் நீ பிரார்த்தனை செய்ய முடியாது. அந்த 2 வரம்புகள் இருந்தாலும் உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம், 3வது விஷயத்தை அதில் இணைக்க வேண்டும். பொறுமை, சலாத்து. 3வது விஷயம் உள்ளச்சம். அல்லாஹ் பற்றிய முழு பயம். அல்லாஹ் பற்றிய முழு பயம் இருக்க வேண்டும். இப்போ எடுத்து 2ல் 45 எடுத்துக்கங்க. 2வது சூறாவில் 45 எடுத்துக்கங்க. தெரியுதா? பார்த்துட்டீங்க தம்பி? 3 எழுதிக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. இப்போ 2:45 எடுங்க தம்பி. 2:45. 2:45 படிங்கப்பா. மேலும் பொறுமையை கொண்டும் சலாத்தை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோருக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். பார்த்துக்கிட்டீங்களா? அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த 3ஐயும் வைத்து கொண்டுதான் நீ அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய முடியும். இந்த 3ம் அறவே கிடையாது. எந்த மனிதன்ட்டையும் கிடையாது. 3ம் கிடையாது. இவன் தான் பேசுவான் சலாத்து, பொறுமை. அப்போ அடுத்தது என்ன? உள்ளச்சம் பேசுவான். 3ம் தெரியாது. தெரியாம பேசுவாங்க. தெரிஞ்சவங்க வாயை மூடுறான். இந்த 3 யார் இருக்குதோ வாயை மூடுற, பேசவே மாட்டான், வளர மாட்டான். நான் புரிஞ்சுக்க. முதல்ல குர்ஆனை ஓத கற்றுக்கிறேங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மையான அர்த்தத்தை எடுங்க. எல்லாம் ஞானம் நிறைந்த விளக்கம். ஞானம் நிறைந்தது சொல்லிட்டான். குர்ஆன் முழுமையும் ஞானம் நிறைந்தது என்று ஏற்கனவே நிறைய இதில் படிச்சுட்டீங்க, பார்த்துட்டீங்க. இந்த பொறுமை ஞானம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பொறுமை பொருள் பேசுனீங்களே, பொறுமையுடைய ஞானம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? குர்ஆனை ஓதாதனால பதில் வரல. குர்ஆனை ஓத விஷயம் தெரிஞ்ச பேசவே மாட்டான். ஏன்னா அவன் புரியாது. இது விஷயம் தெரிஞ்சவன் ஒரு ஆளை கண்டுபிடிது கஷ்டம். இந்த ஞான விஷயத்தை தெரிஞ்ச ஒருத்தவனும் இல்லை. அதனால எல்லாம் பேச தெரிஞ்ச மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு உலகம் இன்னைக்கு. சலாத்தை என்னன்னு தெரியாது, உள்ளச்சம் என்னன்னு தெரியாது, காட் ஃபியரிங் என்னன்னு தெரியாது. இந்த 3ம் இல்லாமல் நீ ஒன்றுமே கஷ்டமாக இருக்கு. வெறும் பொறுமை எடுத்தாச்சு, சலாத் எடுத்தாச்சு. ஆனால் உள்ளச்சம் இல்லாமல் நீ பிரார்த்தனை செய்தால் அவருக்கு மிக்க கஷ்டமாக பலுவாக இருக்கும். என்ன பலுவாக இருக்கும்? ஒரு காலத்தில் அந்த பிரார்த்தனை நிறைவேறாது. உள்ளச்சம் வைத்தால்தான் பொறுமை வேலை செய்யும், சலாத் வேலை செய்யும். இந்த 3 வைத்து கொண்டுதான் நீ இறைவனிடம் ஒரு பிரார்த்தனையை வைக்க முடியும், ஒரு துவாவை வைக்க முடியும். இல்லாவிட்டால்
யூஸ்லெஸ், பிரயோஜனமே இல்லாத ஒரு பேச்சு வாழ்க்கை. இப்போ வணக்கம் சொல்லிட்ட 1, அப்போ 2, 3, 4 வரம்புகளை சொல்லிட்டு, இப்பொழுது 5வது வரம்பு மிக முக்கியமான வரம்பு. 5வது வரம்பு மிக முக்கியமானது. அந்தரங்கமாகவும். 7:55 எடுங்கப்ப எல்லாரும். 7:55 7வது சூறாவில் 55. புரிஞ்சுக்கிற விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம நிலைமை எப்படி பார்த்துக்கிறோங்க. நம்ம நிலைமை ஏற்கனவே மோசமாக போயிடுச்சு. எதுன்னு தெரியாத முழு முட்டாக வாழ்ந்துட்டு இருக்கு. எதுவுமே குரான் பற்றி ஒரு விஷயம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பேசுகிற பேச்சோ வானத்துக்கு பூமி போயிட்டு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறோங்க. அந்தரங்கமா 7:50 எடுங்க, படிங்க. 7:50 படிங்கம்மா. உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இதுதான் இருக்கிற ஹையஸ்ட் குவாலிட்டி, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். நீங்கள் அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனையை வைப்பதற்கு, உதவியை கேட்பதற்கு இதுதான் ஹையஸ்ட் லெவல். அந்தரங்கம். யாராவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். அந்தரங்கம் என்ன சொல்லுங்க பதில்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அந்தரங்கமாகவும். சீக்ரெட், இங்கிலீஷில் சீக்ரெட்னு போட்டு இருக்கட்டும். என்ன சொல்ல போகிறேன்? என்ன பதில் சொல்லுங்க இதுக்கு? எவ்வளோ ஜிக்கர் நிறைந்தது, ஞானம் நிறைந்தது. குரான் முழுமையும் ஜிக்கர். இந்த குரான் முழுவதும் ஞானம். ஜிக்கர் அர்த்தம் தெரியாது, ஞானம் அர்த்தம் தெரியாது. இப்போ அந்தரங்கம் இது எதை சேர்ந்தது? ஞான விஷயத்தில் சேர்ந்தது. இப்போ அந்தரங்கம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். தெரியாது. என்ன அந்தரங்கம்? என்ன அந்தரங்கமாக இருக்கணும், அதில் பணிவாகவும் இருக்க வேண்டும். பணிவு. என்ன பணிவு செய்ய போறீங்க? நைட் 2:30 மணி, கும்பி இருட்டு, டோட்டலாக இருட்டு, இரவு 2 மணி எந்திருக்கிறீங்க, உட்காருங்க, பாயில் உட்காந்துருக்குறீங்க. அந்தரங்கமாக இருக்கு. இருட்டில் உங்களே தெரியும், உங்கள் உருவமே உங்களுக்கு தெரியும், இருட்டில் தெரியாது. அந்தரங்கத்தில் இப்போ யூஸ் அந்தரங்கத்தை கொண்டு வரணும். எப்படி அந்த கொண்டு வருவீங்க? நீங்கள் பண்ணுகின்ற துவா, பிரார்த்தனை யாருக்கும் தெரியக்கூடாது, அல்லாஹ் தவிர. நீங்கள் பண்ணுற துவா பிரார்த்தனை பண்ண எவனுக்கு தெரியக்கூடாது. உங்கள் வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. அவ்வளோ சீக்கிரம் அந்தரங்கம் பண்ணணும் பிரார்த்தனை. புரிஞ்சுக்கோங்க, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முதல்ல. சத்தம் வெளியே வராது. இருட்டில் உட்காந்துருந்தீங்கப்பா. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டு அந்தரங்கமாகவும் பணிவு. அந்த இருட்டில் எங்கே பணிவாக இருக்க போகிறீங்க? பேச்சு கிடையாது. துவா கேட்கறதுக்கு இனி வாய் திறக்காது, உதடு பேசாது, நாக்கு வாய் மூடுருவீங்க. நீங்கள் பேச முடியாது அந்தரங்கம் இருக்கும்போது. நீங்கள் கையை தூக்கிட்டு கேட்குறீங்க, அந்த பேச்சு, அந்த செயல், ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. பாடி ஆக்ஷன் கிடையாது. வாயை திறக்க முடியாது. எல்லாம் கப்சிப்னு மூடிடணும். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அந்தரங்கமாகவும் பணிவாகும். இது 2 விஷயம் தெரியாமல் நீ ஒரு கால நீங்கள் எந்த பேச்சு வச்சுக்க முடியாது, எந்த உதவி கேட்க முடியாது, எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. என்ன சொல்ல போறீங்க? இந்த அந்தரங்கத்துக்கு அர்த்தம் தெரியாது. என்ன செய்வீங்க? இப்போன்னா சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. இப்போ இருட்டில் நைட் 2:30 மணி உட்காந்து அமைதியாக உட்காந்தாச்சு. வாய் டைட் லிப், வாய் மூடியாச்சு. இப்போன்னா நீங்கள் அல்லாஹ்வை பேச போறீங்க. என்ன துவாக்க? உண்மையான ஒழுங்காக குரான் ஓதியவர்கள் செய்யக்கூடிய செயலை சொல்கிறப்போ, குரானை முழுமையாக ஓதி அல்லாஹ் யார் என்று புரிந்து கொண்டவனுடைய செயல் இப்படித்தான் இருக்கும். இப்போ அமைதி ஆயிடுச்சு, நிசப்தம் ஆயிடுச்சு. அந்தரங்கம் பணி சேர்ந்துருச்சு. உங்கள் உடம்புல நிறைஞ்சு நிற்கிறது. இப்பொழுது அல்லாஹ்ட்ட நீங்கள் பேச போறீங்க. அல்லாஹ் இந்த ஒரு 2 விஷயத்தை, இந்த 2 முறையில் ஒழுங்காக இருக்கிறான்னு தான் அல்லாஹ் பார்க்குறான். 2 முறையில் ஒழுங்காக இவன் செயல்படுகின்றானா என்று தான் அவன் பார்க்கின்றான். இந்த 2 விஷயம் இல்லாமல் நீங்கள் துவா செய்தால்
அல்லாஹ்வை கேலி செய்கின்றீர்கள், அல்லாஹ் கோபத்தை வாங்கின அர்த்தம். அது முடிச்சு நம்ம 7:55 ஒழுங்கப்படி முடிச்சிருங்க, கேளுங்க. 7:55 முதல்ல படிக்கலாம். உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை. இந்த 2 வரம்புகளையும் இல்லாமல் எவன்லாம் பிரார்த்தனை பண்ணுறானோ அல்லாஹ் நேசிப்பதை வெறுக்கிறான். ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், கேட்டுக்கிறங்க. இன்னைக்கு உலகம் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா மசூதியிலையும் எல்லா பள்ளிவாசல்லையும் எல்லா வீட்லையும் கையை தூக்கிட்டு என்னை தூக்கி கேட்குறீங்க, வாயால் சத்தமாக பேசுறீங்க. ஆனால் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா? இது யாராவது என்னைக்காவது படித்து அதன்படி திருந்தி கொண்டீர்களா? அல்லது மற்றவங்க சொன்னீங்களா? இந்த மாதிரி ஆண்மை சொல்கிறானே, இவ்வளவு அமைதியாகவும் இருக்குது, பேசவே யாரும் கேட்கக்கூடாது, உனக்கே கேட்கக்கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறானே, வரம்புகளை அவன் ஏற்படுத்திக்கிறானே பிரார்த்தனைக்கு. நம்ம இந்த மாதிரி உலகறிய மைக்கில் வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான், இப்போ நாமே கத்துறீங்களே, என்னப்பா நீங்கள் செய்யறீங்க பார்த்தீங்களா? நீ ஒருத்தன் கிடையாதுப்பா. அல்ல இந்த வரம்புகளை பேணி காத்து அதன்படி துவா செய்யக்கூடிய ஒருத்தன் இன்னைக்கு கிடையாது. அது சொல்லிடுறேன். இப்போ பார்த்துட்டீங்க, இப்போ இரவு 2:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, அமைதியாக உட்காருறீங்க. இப்பொழுது நீங்கள் அல்லாஹ்விடம், உண்மையான மூமின் இருக்கிறான்ல, இப்போ அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். இப்போ அல்லாஹ்விடம் ஆர்டர் வருகின்றது. என்ன ஆர்டர் வருகிறது? And your Lord says, call on me, I will answer your prayer. இப்போ 40-60 எடுங்க. ஒழுங்கா படிப்படியாக சொல்லிடுறேன், எழுதிக்கிறேங்க, மனசு வச்சுக்கிறேன். இனி வாயில் வந்த மாதிரி வளர வேண்டாம். ஜாக புரிஞ்சு, குரான் விஷயத்தை வளரக்கூடாது, அது முக்கியம். ஏன்னா ஞானம் இந்த விஷயம், ஞானத்தை நீங்கள் வளர தள்ளுறீங்களா? 40-60 படிங்க. மேலும் உங்கள் இறைவன் கூறுகின்றான், என்னையே அழையுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள், என்னையே கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன். படிங்களா? உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். பதில் அளிக்கிறது 40-60. 40-60. அது அடுத்தது படிங்க, நிச்சயத்தை படிங்க. எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் எவர்கள் என்னை வணங்காது பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். எவன் என்னை வணங்கலையோ, வணங்காம பிரார்த்தனை பண்றானோ, இந்த 3 வரம்புகள் இல்லாம பிரார்த்தனை பண்றானோ, நிச்சயமாக இழிவுபட்டவராக நரகத்தில் புகுவார். இப்போ அல்லாஹ் முதல் லைன் எப்படி 40-60. மேலும் இறைவன் கூறுகின்றான், என்னையே பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் சொல்லிட்டேன். உண்மையா அல்லாஹ் தெரிஞ்சவன் புரிஞ்சவன் அவன் நைட் 2:30 மணி உட்கார்ந்து தன் பாவத்துக்காக விடைபெறுக்கு கேட்கும் பொழுது அம்மையை உட்கார்ந்துறான். இப்பொழுது அவன் வாய் பேசவில்லை, உதடுகள் அசையவில்லை, கையெல்லாம் தூக்கிட்டு காலை தூக்கிட்டு எந்த வேலையும் இல்லை, மிக்க அமைதியாக தான் இருக்க இடமே தெரியாம ஒரு நிலையில் இருக்கிறான். அந்தரங்கமாகவும் பணிவார். இப்பொழுதுதான் துவா வருகின்றது. அல்லாஹ் இப்போ இருதயம் பேச ஆரம்பிச்சு. அல்லாவோட என்ன நோக்கத்துக்காக அவன் பிரார்த்தனை ஏற்படுத்தினானோ இப்போ இருதயம் அல்லாஹ்விடம் பேச ஆரம்பிக்கின்றது. எதுல பேச? உங்க பாஷையே கிடையாது, ஜிக்கர்ல அல்லாஹ்விடம் பேச ஆரம்பிக்கும். அவன் வேண்டியதை இப்பொழுது கேட்கின்றது அவன் இருதயம். அல்லாஹ்வும் பதில் அளிக்கின்றான். 40-60 படி என்னை அழையுங்கள், நான் பதில் அளிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல. இப்போ அல்லாஹ்விடம் பதிலும் வந்து விட்டது ஜிக்கர் மூலமாக. இப்போ அல்லாஹ்வும் அவனுடைய ஸ்கின், தோலும் இருதயமும் வேகமாக வேலை செய்ய, பிரார்த்தனை வேலை செய்யுது. அந்தரங்கமாக பணியாக இருக்கிறாங்க. இவனுக்காக அவனுடைய இருதயமும் அவனுடைய தோலும் அல்லாஹ்வும் இவனுக்காக பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றார். இவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இந்த மாதிரி வரம்புகள் கண்டிஷன் தேவைப்படுது. ஒருத்தன் ஒரு துவா கேட்கறதுக்கு, ஒரு பிரார்த்தனை பண்ணுவதற்கு இவ்வாறு தேவைப்படுகின்றது. நல்லா புரிஞ்சுக்கிற அந்தரங்கம் பேச்சே வேற வெளியே வரக்கூடாது.
இப்போ அதற்கு 7:55 பார்த்தீங்கப்பா. ஜக்கரியா நபியை எப்படி துவா கேட்கிறான்னு பாருங்க. 19:3 19:3 எனக்கு சீக்கிரங்க 19:3 ஜக்கரியாவுக்கு எல்லாம் ஆணை கொடுத்துட்டான். ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்கல, அவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. அது மட்டும் தான் கேட்கிறார். கேட்டோன்னே ஓகே சரி தந்துடுறேன்னு சொல்லிட்டான். அவர் கேட்ட முறை மட்டும் படிச்சு காட்டுறேன். 19:3 19:3 படி. அவர் தம் இறைவனிடம் தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது பிரார்த்தனை செய்த பொழுது, யாரெல்லாம் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம், ஒரு பிள்ளை கொடுன்னு கேட்டுலாம் சாமி கேட்கலாம். அல்லாஹ் சொல்வ தாழ்ந்த குரலே தாழ்த்திக்கிட்டார். ரொம்ப யார் பக்கத்தில் மரியம் உட்காந்துருக்குறாங்க. ஆமாம், பக்கத்தில் யார் உட்காந்துருக்கிறது? மரியம் உட்காந்துருக்குறாங்க. அவங்க கால் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க மரியம் வளர்க்குறாங்க, சக்கையை வளர்க்குறாரு. அதனால தாழ்ந்த மெதுவாக அவர் கால் மட்டும்தான் ஒரு மாதிரி அல்லட கேட்குறார். பிரார்த்தித்த பொழுது இப்போ எப்படி துவா கேட்கறதுக்கு மட்டும்தான் அந்த ஆயத்தை படிச்சுக்காருங்க. தாழ்ந்த குரல் கேட்கின்றார். ஏன் கொஞ்சம் சத்தம் கூட பேசலாமே, தேவையில்லை. அப்போ மரியமுக்கு காலத்தில் அப்போ இருந்த துவா இந்த அப்பமே ஆழ்ந்த குரலை தாழ்த்திட்டான். நீ என்னோட பேசுறதுன்னா எவ்வளவுக்கு அமைதியாக இருக்கணுமோ, எனக்கு மட்டும்தான் கால் உழுவனு, வேற யாருக்கு உழுவக்கூடாது. அதுக்கு வாயத்தை வந்து பேச தேவையில்லை. உன் இருதயம்தான் என்னோட பேசு, உன் இருதயம்தான் என்னோட பேசு. அது ஜிக்கரில் தான் பேச, நான் ஜிக்கர்லையே பதிலளிப்பேன். அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு ஒரே ஒரு வழி ஜிக்கர் மட்டும்தான். வேற உங்க பாஷையில் எந்த பாஷையும் பேச முடியாது, கேட்க மாட்டான். ஏன் கேட்டா, ஜிக்கரை கற்றுக்கொண்டவன் தான் அல்லாஹை தெரிஞ்சவன், புரிஞ்சவன், அறிஞ்சவன். அவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தெரியும். அவன் மட்டும்தான் பேசுவான். அது ஜிக்கரில் தான் பேச முடியும். மற்ற பாஷையில் பேசுறது இன்னும் அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். என்னைக்கு ஒருத்தன் ஜிக்கரை கற்றுக்கொள்ளவில்லையோ அல்லாஹை புரியாதவன், தெரியாதவன், குரானை ஓதாதவன் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்தரங்கமாகவும் பணிவாகவும் துவா செய்யுங்கள் போட்டாங்க. அது ஒன்று நம்பர் தர்றேன், அதையும் படிச்சுக்கிறேங்க. 7:56 அச்சத்தோடு. இது வந்து 23:76. 23:76 இருக்கு. 23:76 23:70 23:76 எடுங்க. நல்லா விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க. நம்ம போகிற போக்கு சரியில்லை, சும்மா தேவையில்லாத பேச போயிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்குது. உன்னை குரான என்ன விஷயம் எப்படிப்பட்டது புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அல்லாஹ்வை புரிய முடியும். அல்லாஹ்வை புரிந்து கொண்ட பின்னர் தான் நீ குரானை பின்பற்ற முடியும். காரணம், அவன் தான் குரானை உங்களுக்கு கற்றுத்தர போகிறான், அவன் தான் சொல்லித்தர போகிறான். நீங்களே கற்றுக்கொள்ள முடியாது. இப்படி இருக்குது குரான். அதனால் குரானை புத்தகம் எப்படிப்பட்டதுன்னு முதல்ல நீங்கள் அறிஞ்சுக்கணும். அதை புரியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ படிங்க. 73ல் 23:76 23:76 எடுத்துக்கிறதுக்கா. படிங்க. திடனாக நாம் அவர்களை வேதனை கொண்டு பிடித்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணியவும் இல்லை, தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை. சோதனை கொடுத்து, வியாதியை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, சோதனை செய்தோம், ஒழுங்காக திரும்பி குரான் பக்கம் வந்து விடு, ஷைத்தானுடைய செயலிலிருந்து விட்டு ஒழுங்காக வந்து விடு பிடித்தவர்களே இருந்தாலும் பயப்படலாம தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை, பணியவும் இல்லை. ஒவ்வொரு கொடுத்து அவன் தாழ்ந்து பிரார்த்தனை செய்யவும் இல்லை, பணியவும் இல்லை. எனக்கு தாழ்ந்து பிரார்த்தனையும் செய்யலை, பணியவும் இல்லை. அல்லாஹ் சொல்றேன். சத்தம் போட்டு அல்லா அல்லா நீ காப்பாற்ற பேச்சே கிடையாது. இவ்வளவு பிடிச்சி அவன் திருந்தலை, தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை, பணியவும் இல்லை. இது 7:55 உள்ள 2 விஷயத்துக்காக நான் இவ்வளவு சொன்னேன் உங்களுக்கு. சரி,
வேற இருக்கான்றதுதான். இல்லை. இப்போ அந்தரங்கமாகவும் பணிவாகவும்காக உங்களுக்கு இந்த குரான்ல இருந்து எடுத்து காட்டுங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கிறங்க. தம்பி சார்ல்ஸ், இது புக் இருக்குதா? நியூ டெஸ்டமெண்ட் புக் இருக்குதா? பைபிள் இல்லை, இருக்காது. சரி, இப்போ உங்களால் முடிஞ்சா உங்கள் யூடியூப்பில் பைபிள் எடுங்க, நான் சொல்கிற மாதிரி எடுங்க. புதிய ஏற்பாடுன்னு போட்டிருக்கு தமிழில், மத்தேயு புதிய ஏற்பாடு பைபிள். உங்கள் இதில் எடுங்க. அப்படி எடுக்க முடியாட்டி குறிச்சிக்கிறங்க. அப்புறம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். மேத்யூஸ் நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள். அதில் எடுங்க. அதில் ஒரு சூரா சொல்கிறேன், ஒரு ஆயத்து சொல்கிறேன், அதை கேளுங்க. எழுதிக்கிறங்க, முதல்ல எழுதிக்கிறங்க. சூரா நம்பர் 6 பைபிளில் சொல்கிறேன், குரானில் கிடையாது, பைபிளில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறங்க. புதிய ஏற்பாடுன்னு தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் நியூ டெஸ்டமெண்ட் பைபிள், மேத்யூஸ் நியூ டெஸ்டமெண்ட் போட்டிருக்கு. அதில் எழுதி கொள்ளுங்கள். 6வது சூறாவில் 6வது ஆயத். குரானில் பார்க்காதீங்க, பைபிளில் நான் சொல்கிறேன். மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு மெதுவாக உட்காந்து பார்த்தேன், கையில் பைபிள் கிடையாது, போகிட்ட நம்பர் மட்டும் குறிச்சிக்கிறங்க. அது விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்க. இப்போ சாய்ஸ் வரலையா இல்லையாக்க? சரி, அது படிங்க. அதை 6 படிங்க. அன்றையும் ஜெபம் பண்ணும்போது படிங்க தம்பி. அவங்க எல்லாம் கேட்கட்டும், எல்லாரும் கேட்கட்டும், எல்லாம் எழுதிக்கிறவங்க சொல்லிட்டு எழுதிக்கிறவங்க. அவங்க என்ன கொஞ்சம் சவுண்டா படிங்க, சவுண்ட் செய்ய வழங்கல, கொஞ்சம் சத்தம் படிங்க. அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம். மனுஷன் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில், வீதிகளில், சந்திகளிலும் நீங்கள் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறீர்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து விட்டது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி படிங்கம்மா, திருப்பி படிங்க, மெதுவா படிங்க. அன்றையும் 6வது நீயே ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டு அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளிரங்கமாக உனக்கு பதிலளிப்பார். எல்லாம் புரிஞ்சுனீங்களா? எப்படி துஆ செய்யணும் என்று ஈசா நபிக்கு அல்லாஹ் சொல்லி அதை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்ற அதேதான் குர்ஆன்ல இருக்கு. அந்தரங்கமாகவும் பணிவாகும். ஈசாவை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஈசாவே உன் ரூம், உன் அறைக்குள் சென்று கதவை தாழ்பால் போட்டுக்கள். லாக் யுவர் ரூம், லாக் த டோர் and ask your father secretly. மிக சீக்கிரட், அந்தரங்கமாக உம்முடைய பிதாவை நீ ஜெபம் செய்வீராக. என்ன ஜெபம் என்றால் நீ பிரார்த்தனை செய்வீராக என்று அல்லாஹ் ஈசாவை பார்த்து சொல்றோம். பாருங்க எவ்வளவு ஒத்துமை. அவங்க பிதான்னு மாத்திட்டாங்க, அல்லாஹ் தான் இவங்க பிதா மாத்திட்டாங்க. இவங்க அதை பற்றி பரவாயில்ல, விஷயம்தான் முக்கியம். அந்தரங்கமாகவும் உன் ரூம்ல போய் கதவை சாத்திக்க, யாருக்கு வரக்கூடாது. நீ பண்ற துவா அவ்வளோ சீக்கிரட்டா இருக்குன்னு என்னோட பேசினே அப்படின்னு அல்லாஹ் ஈசா நபிக்கு புரிஞ்சுக்கிறங்கப்பா. நியூ டெஸ்டமெண்ட் பைபிள் எழுதி அது 6வது சூறாவில் 6வது ஆயத்து. எவ்வளோ அருமையாக பாருங்க. நல்ல விஷயங்கள் அவங்க சொல்வதற்காக தான் நான் இது எடுத்து 15-20 வருஷம் ஆச்சு நான் எடுத்து இந்த இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு தான் வெளியே ஓப்பனாக சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. குர்ஆன் விஷயங்களுக்கு அப்படி ஒத்து போகிற மாதிரி விஷயங்கள் பைபிளில் இருக்குது. அந்தந்த விஷயம் வரும்போது அப்போ நான் எடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த விஷயம் வந்துடுச்சு, அதனால இதை எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, ஜீசஸ் ஈசா நபிக்கு அல்லாஹ் சொல்லும் கட்டளை பாருங்க. ரூமில் போய் கதை சாத்திக்க, லாக் பண்ணிக்க.
இப்போ அந்தரங்கமாக சீக்கிரட்டாகவும் நீ அல்லாஹ் பிதாவுடன் ஜெபம் செய்வீராக, பேசுவீராக, பிரார்த்தனை செய்வீராக என்று அல்லாஹ் ஈசா நபிக்கு சொல்லிய வாக்கு இன்று உண்மைப்படுத்தப்படுகிறது குர்ஆன் மூலமாக. எப்படி ஓதன்னு எந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ பேசுறதுக்கு ஓத பிள்ளைக்கு முதல்ல தேவையில்லாத விஷயம் பேசிட்டே போட்டிருக்க வேண்டாம். ஓத கற்றுக்குங்க முதல்ல. உங்க சொல்கிறேன், சொல்லிகிட்டே வர்றேன் எப்படி ஓதணுன்ட்டு. எவ்வளோ உண்மையை படித்து பார்த்தீங்களா இப்போ பைபிளில் அல்லாஹ் கொடுத்த குர்ஆன் உண்மையாக வச்சிருப்பாது. அதே வார்த்தை குர்ஆனில் இருக்குதுன்னா இப்போ ஆணவம் கொடுத்தது தானே, பைபிள் ஆணவம் கொடுத்தது தானே. அவர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. சொந்த விஷயம் எதுக்கு இப்படி நமக்கு தெரியாது. இதே விஷயம் மூசாவுடைய கிதாப் தௌராத்தில் இருக்கின்றது. நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் கண்டுபிடி தௌராத் இருக்குது. அதுக்காக 3 கித்தாபையும் நீங்கள் படித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் இந்த குர்ஆனில். நல்ல தெளிவாக பார்த்தீங்கல்ல, இந்த குர்ஆன் 755 விட தெளிவாக போட்டிருக்க, 6 போட்டிருக்குல்ல, பார்த்துக்கங்க, குறிச்சிக்கிறங்க. 755 பக்கத்தில் பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் எழுது 6ல் 6ன்னு எழுதிக்கிறோங்க. இதுக்காக தான் அவங்க பைபிள் எடுத்துக்க சொன்னால் பைபிள் கையில் இருக்காது. இப்போ நீங்கள் பயான் முடிஞ்ச பிறகு உங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கிறங்க. இப்போ நீங்கள் இப்போ எல்லாம் படித்து பார்த்து, இங்கிலீஷையும் படித்து பார்த்துக்கிறங்க, தமிழ்லையும் படித்து பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் ஓதி அதை எடுத்து அதை நீங்கள் உங்களுடைய செயலில் கொண்டு வர வேண்டும். உலகத்துக்கு உண்மையாக்க வேண்டும். ஜீசஸ் உண்மைதான் சொன்னார், மோசஸ் உண்மைதான் சொன்னார், முஹம்மத் உண்மைதான் சொன்னார். 3 பேர் ஒரே விஷயத்தை அல்லாஹ்விடம் இந்த வாங்கி மனிதர்களுக்கு அளித்தார்கள் என்று நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும். இப்போ ஜீசஸ் பண்ண மாதிரி நீங்கள் துவா பண்ணுவீங்களா? இதோ 7:55 சொன்ன மாதிரி துவா பண்ணுவீங்களா? பிரார்த்தனை பண்ணுவீங்களா? வர முடியாது. இன்னும் கூட ஓதவே இல்லையே, வர முடியாது சார். இப்போ அடுத்த நம்பர் என்னமா? 750. இதுதான் பண்ணி வாங்க முடிஞ்சிருச்சு. நம்பர் 7. இப்போ அடுத்த 7வது நம்பர். மொத்தம் 10 வரம்புகள் சொன்னல. இப்போ 7வது வரம்பு படிங்க. அதில் 7ல் 56 படிங்க. 7வது சூறாவில் 56வது ஆயத்தை படிங்க. மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அதில் குழப்பம் உண்டாக்காதீர்கள். அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை பிரார்த்தியுங்கள். இப்போ அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை பிரார்த்தனை செய்யுங்கள். ஆசை, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் யா அல்லாஹ், இதை அடைய விரும்புகிறேன். அப்போ அதுக்கு எப்படி நடந்துக்க அந்த ஆசையோடும் திருப்பி அச்சம், பயத்தோடும். ஆசை மட்டும் இருந்து பத்தாது, பயம், அல்லாஹ்வுடைய பயம் முழுமையாக இருக்கணும். அது இருந்துதான் நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது 7:56 அல்லாஹ் சொல்லுகிறது. அடுத்தது 9வது விஷயம் தூய்மை. அடுத்த வரம்பு தூய்மை. தூய்மை தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். தூய்மை தான். மொத்தம் 10 வரம்புகளை காட்டிட்டோம் உங்களுக்கு. இப்போ 10 வரம்பு. இப்போ தூய்மை 9வது வரம்பு தூய்மை. இப்போ இந்த தூய்மை இல்லாமல் எதுவுமே நடக்காது, எதுவுமே வேலை செய்யாது. தூய்மை இருந்தால் தான் அந்த இது பயம் அதே வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகும். நீ தூய்மை இல்லாட்டி அந்த பயமே வேலை செய்யாது, பயமே ஏற்படாது. தூய்மை இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு பயம் உண்டாகும். பயம் உண்டாகும், மற்ற எல்லாம் டக்கு எல்லாமே உருப்பெற்று உயிர் பெடுத்து எழுந்து விடும், உடம்பு முழுவதும் விடும். இப்போ அதில் தூய்மைக்கு ஆயத்தை சொல்கிறேன், அதை எழுதிக்கிறங்க. 7:29 7:29 எடுத்துக்கிறங்க, பார்த்துக்கிறங்க, எல்லாரும் குறிச்சிக்கிறங்க. நான் டிவியில் காட்டிக்கிறேன், பார்த்துக்கிறேன், குறிச்சிக்கிறங்க. 7:29
படிங்கம்மா. என் இறைவன் நீதத்தை கொண்டே ஏவியுள்ளான். என் இறைவன் நீதியை கொண்டே இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், ஏவியுள்ளான். குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, கூறுவீராக என் இறைவன் நீதியை கொண்டே ஏவியுள்ளான், 7 வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மஸ்ஜிதின் போதும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்கள் வீடுகளையே கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அது வீடே மஸ்ஜித். ஆக ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நீங்க இருக்கும் உண்மையானதாக இருக்கும் வரை உங்கள் முகங்களை அவன் பக்கமே திருப்பி நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் பக்கமே திருப்பி நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கத்தை அவனுக்கே தூய்மை ஆக்கியவர்களாக அவனை அழையுங்கள். வணக்கம், வணக்கத்தை அவனுக்கே தூய்மையாக்கியவர்களாக அவனை நீங்கள் அழையுங்கள். வணக்கம் தெரிந்தால்தான் நீ அல்லாஹ்வை அழைக்க முடியும், துஆ செய்ய முடியும். இல்லாவிட்டால் கதை முடிந்தது. இன்று வரை வணக்கம் யாருக்கும் தெரியாது, அவனையும் தெரியாது. நீங்கள் செய்வது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. உங்களை பற்றி தெரியாமலே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? உங்களை பற்றி உங்களுக்கு என்ன நாளைக்கு என்ன கூலி என்று தெரியாமல் உங்கள் வாழ்க்கை ஜாலியாக போய்கிட்டு. கூலி தெரியாத ஜாலியான வாழ்க்கை உங்களிடம் இப்பொழுது நிறைஞ்சிருக்கு. எப்போ நீங்கள் இது தெரிய போகிறீங்க, அல்லாஹ்வை தெரிஞ்சு அவனை புரிஞ்சு அப்புறம் வணங்கி அவன்கிட்ட உதவி கேட்க போகிறீங்க. இது முடியாத காரியமாகிவிட்டது தம்பிமார்களே, முடியாத காரியமாகிவிட்டது. நீங்கள் என்ன செய்ய முடியாது. வணக்கத்தை அவனுக்கே தூய்மையாக்கியவர்களாக அவனை அழையுங்கள். உங்களை அவன் துவக்கியது போலவே அவனிடம் நீங்கள் மீளுவீர்கள். எப்படி உங்களை ஆண்டவன் இந்த உலகத்தில் பிறக்க வச்சானோ, அப்புறம் இறந்து போனீர்களோ, திருப்பி உயிர் கொடுத்து எழுப்பி நீங்கள் அல்லாஹ்விடம் முன் வந்து நிற்பீர்கள். அந்த யுக முடிவு நாளில், கியாமத்து நாளில், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில், அன்றைய தினம் உங்களுடைய பாடெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். என்னென்ன அநியாயம் பண்ணினீர்கள், குர்ஆனுக்கு விரோதம் எப்படியெல்லாம் நடந்தீர்கள், எவ்வளவு கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் அல்லாவுடைய வாக்கியத்தையும் அல்லாவுடைய பேச்சையும் எவ்வளவு நிறுத்தீர்கள் போட்டு நிறுத்தி நீங்கள் சந்தோஷமாக ஷைத்தான் வாழ்ந்தீர்கள் என்ற விஷயத்தையும் நீங்கள் அன்றைய தினம் தெரிந்து கொள்வீர்கள். அடுத்த 10வது வரம்பு வந்து அல்லாவின் திருநாமத்தை கொண்டுதான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாவின் திருநாமத்தை கொண்டுதான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தம்பி, திருநாமத்துக்கு ஒரு அர்த்தம் தெரியாது. அது சொல்ல ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன ரஹ்மான் எப்படி சொல்றீங்க? ரஹ்மான் சொல்றீங்க, எதை வச்சு ரஹ்மான் சொல்லுவீங்க? என்ன பார்த்தீங்க ரஹ்மான் சொல்றதுக்கு? சொல்ல திருநாமத்தில் 2 இது சொல்கிறேன் உதாரணம். ரஹ்மான் ரஹீம் மாலிக் இருக்குப்பா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரஹ்மான்டா என்ன, ரஹீம்டா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன சொல்லுவீங்க? எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க? ரஹ்மான் ரஹீம் எதை வச்சு நிரூபிப்பீங்க? நீங்கள் ஒன்றும் தெரியாது. இறைவன் சொல்கிறீங்க, இறைவன்டா என்ன? எதை இறைவன் சொல்கிறீங்க? நீங்கள் எதை தெரியுமா உங்களுக்கு? இறைவன் தெரிஞ்சிருந்தா எனக்கு அவனே உன்னையே நான் வணங்குறோம் சொல்லியிருப்பேன், செஞ்சுருப்பீங்க. விஷயத்தை செஞ்சு அல்லாவோட எல்லாம் ஸ்ராத்தம் அடைஞ்சிருப்பீங்களே. அந்த இறைவனை தெரிஞ்சிருந்தா அந்த இறைவன் உன்னையே நான் வணங்க சொல்லியிருப்பீங்களே, கதை முடிஞ்சிருக்கணும்ட்டு. ஸ்ராத்த முஸ்தைக்கு வந்து உட்காந்துருப்பீங்கன்னு மட்டும் எல்லாம் வெளியே நிற்கிறீங்க, எல்லாம் விட்டு வெளியே நிற்கிறீங்களே. இறைவனுக்கு வார்த்தை எங்கேயும் தெரியாது, பாதைன்னு சொல்லிடுற கேட்டு எதுக்கும் தெரியாது, எந்த வார்த்தைக்கும் எவனுக்கும் தெரியாது அர்த்தம் சொல்லிடுறேன். ஓத நீங்க யாரும் ஓத. இந்த 10 வரம்புகளின் மீதுதான் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டும். இந்த 10 எழுதிட்டீங்களா? இப்போ எழுதியிருக்கப்ப அந்த பைபிளை பற்றி சொன்னேன்ல,
அதை எழுதிக்கிறங்க. இந்த நான் இது யூடியூப்பில் போடுறேன், பார்த்துக்கிறங்க. இந்த நியூ டெஸ்டமெண்ட் பார்த்துங்க, புதிய ஏற்பாடு பைபிள் 6 6வது சூறாவில் 6வது ஆயத்து. ஜீசஸ்க்கு அல்லாஹ், ஈசா நபிக்கு அல்லாஹ் சொல்லும் உபதேசம், பிரார்த்தனை பற்றி சொல்லும் உபதேசம். இப்போ 37:75 எடுங்கப்பா. 37:75 37:75. என்ன சொல்றவன்? உண்மையான மூமினாக அந்தரங்க சுத்தியோடு இருப்பீர்களானால், உங்களுடைய பேச்சு அந்தரங்கமாக பணிவாகும் என்ன இருக்குமேயானால். அல்ல என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான் 37:75. அன்றியும் நூஹு நம்மை பிரார்த்தித்தார். நூஹு நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பதில் நாமே சிறந்தோர் ஆவோம். பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பதில் நாமே சிறந்தவர்களாகும். என்ன மாதிரி எவன் பதிலளிக்க முடியாது. நீ என்ன மாதிரி நடந்து, நான் சொன்ன மாதிரி நடந்து 10 வரம்புகள் அடிப்படையில் நீ பிரார்த்தனை செய்தால் என்ன மாதிரி எவன் பதில் சொல்ல முடியாது உனக்கு என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறுகின்ற. அந்த மாதிரி 37:75 37:75. ஒரு பிரார்த்தனைக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது தம்பி. கடைசி லாஸ்ட் லேப் இதுதான் பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனைக்கு நீ குர்ஆன் முழுமையும் பின்பற்றி இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்வதற்கு. இப்போது ஒரு ஆயத்தை காட்டுறேன், அதை நீங்க கேள்வியை வச்சுக்கிறீங்க. அடுத்த வாரம் அதுக்கு பதில் சொல்லுங்கள். 2வது சூறாவில் சாப்டர் நம்பர் 2 அதில் 186 2வது சூறாவில் 186 படித்து காட்டுகிறேன். அதில் உள்ள உண்மையான விளக்கத்தை, அர்த்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். எல்லாமே ஏதோ எடுத்தப்ப போயிட்டு இருக்கு, சும்மா ஏனோ தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் நிறைய இது இருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்டது பண்ணுறேன், ஒரு கேள்விக்கு ஒருத்தங்க சொல்லு, அதை விட்டுட்டு வேற என்ன பேசிட்டு இருக்கிறீங்க. முக்கியமான விஷயம் பேசுற விஷயத்துல கேள்வி கேட்டா அதை பத்தி பதிலுக்கு வாய் மூடுறீங்க. தேவையில்லாத விஷயத்தையும் பேசிட்டு இருக்கிறீங்க. புரியாத விஷயத்தையும் தெரியாத விஷயத்தையும் எதுவுமே ஓதாதவங்க தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஆயத்தை எடுத்தால் அந்த ஆயத்து எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது, அதனுடைய ஜிக்ர் ஃபார்மேட் என்ன, அதன் மூலமாக அறியக்கூடிய ஞானம் என்ன என்பதை முழுமையாக நீங்கள் அறிந்த பின்னர் தான் நீங்கள் வாயை திறக்க வேண்டும், எழுத வேண்டும். ஒன்றும் தெரியாமல் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டிருக்காதீர்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சு அது மக்களுக்கு எல்லாம் பரப்புங்க. இந்த மாதிரி விஷயம் கண்டுபிடிச்சாங்க, உங்களை பார்த்து மற்றவங்க திருந்துவாங்க. நம்மளும் இதே மாதிரி போதனைப்பான்னு திருந்துவாங்க. இப்போ உங்களுக்கு பைபிள்னு எடுத்து காட்டினேன், தௌராத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இதே தான் ஜக்கரியா நபி செய்தார் என்று சொல்லிவிட்டேன். இப்போ மூசா அவருடைய புத்தகத்தில், தௌராத் புத்தகத்தில் இந்த மாதிரி துவா, இந்த மாதிரி பிரார்த்தனை இருக்கிறதா என்பதை பார்த்து சொல்லுங்கள். சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நான் ஒன்றும் கட்டாயப்படுத்த மாட்டேன். என்ன கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படிலாம் கேட்க மாட்டேன். சொல்றேன்.
இது உங்கள் இஷ்டம், படிக்கிறதோ படிக்கிறதோ சந்தோஷம். இப்போ 2வது சூறாவில் 186 286 மெதுவாக படிக்கிறேன், கேளுங்க. அதில் நான் கொஸ்டின் கேட்குறேன், பஸ் படி. 186 தானே? 186 2ல 186. நபியே, என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடை அளிக்கின்றேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. இப்போ ரசூல் முஹம்மத் அவர்கள் மக்களுக்கு பயான் செய்கின்றார். அல்லாஹ் பற்றி பேசும்போது கேட்குறேன். இப்போ மக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறீங்க நபி, யார் அவர், யார் அவன், எங்கே இருக்கின்றான் என்று மக்கள் நபிகிட்ட கேட்குறாங்க. அதான் இப்போ அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்? நபியே, அவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டார். அவங்க கேள்வி கேட்டாங்கப்பா, நான் பதில் சொல்கிறேன், நீ நான் பதில் சொல்கிறேன். நீ குர்ஆனை முழுமையும் ஒழுங்காக பார்ப்பீர்களேயானால், ஒழுங்காக கவனத்தோடு ஓதிருந்தா நான் சொல்கிற விஷயத்தை அவங்க பார்த்துருப்பீங்க. நீ குர்ஆனை கவனம் ஓதவே இல்லை, தொடவே இல்லை குர்ஆனையா. மக்கள் என்னென்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதற்கு அல்லாஹ் தான் பதில்கிறானே தவிர ரசூல் வாயே திறக்கல. அவள் இதை பற்றி கேட்கின்றார்கள், அதை பற்றி கேட்கின்றார், வருது பார்த்துருப்பீங்க. ரசூல் எதுவும் பதில்களை அல்லாஹ் தான் பேசுகிறார். அந்த பதிலை ரசூல் வாங்கி அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிடுறார். இப்போ அவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், இப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான், அந்த ஆயத்தை சொல்கிறான். இது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். அவன் பக்கத்தில் தான்ப்பா நான் இருக்கிறேன், அவன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அப்புறம் பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் நான் என்ன செய்கிறேன்? விடை அளிக்கின்றேன், பதில் அளிக்கின்றேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார்கள். என்ன வழி அடைவார்கள்? முதலில் இஸ்லாத்தை அடைவார்கள், அதன் பின்னர் ஸ்ராத்தல் முஸ்தகீமை அடைவார். இப்போ அதில் வர்ற விஷயம் முக்கியமான விஷயம். பிரார்த்தனை செய்வோரின் வார்த்தை இல்லையா? அதில் அரபில் 3 துவா இருக்க பார்த்துருங்க. அரபில் துவா தூது துவான் 3 இடத்துல துவா துவா துவா. அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கலாம், என்கிட்ட துவா செஞ்சால் நான் பதிலளிக்க முடிச்சிருக்கலாம். என்கிட்ட துவா செஞ்சீங்கன்னா நான் பதிலளிக்கிறேன், கால் முடிஞ்சிச்சு. அதான் சொல்ல வேண்டியது. இப்போ அல்லாஹ் சொல்வதை தான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். பிரார்த்தனை செய்ய 1 போடுங்க, 2ல 186 நம்பர் ஹெட்டிங் எழுது. இப்போ அதை கேள்வி என்ன கேட்டால் நம்ம 1 போடுங்க. பிரார்த்தனை செய்வோரின் எழுதிருங்க. பிரார்த்தனை செய்வோரின் என்னப்பா இந்த பிரார்த்தனை என்ன அர்த்தம்? பிரார்த்தனை செய்வோரின் நம்ம 2 நெக்ஸ்ட். பிரார்த்தனை செய்வோரின் 2 பிரார்த்தனைக்கு, மறுபடியும் பிரார்த்தனைக்கு எழுதிக்கிறங்க. எழுதினாதான் தன்னில் ஏற சிந்திக்க முடியும். பிரார்த்தனை செய்வோரின் நம்பர் 1, பிரார்த்தனைக்கு நம்பர் 2, பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனை. நம்ம நெக்ஸ்ட் லைன் நம்பர் 3, பிரார்த்தித்தால். பிரார்த்தித்தால் 3 பிரார்த்தனை இந்த ஆயத்துக்குள் வருகின்றது. முதல் பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம்? 2வது பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம்? 3வது பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம்? நான்
பதில் அளிக்கின்றேன். இந்த மாதிரி 3 பிரார்த்தனை ஒழுங்கா வைத்தால் நான் பதில் அளிக்கின்றேன். இல்லாவிட்டில் பதில் கிடையாது. என்னப்பா 3 என்ன சொல்ல? முதல் பிரார்த்தனை என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? 2வது பிரார்த்தனை அந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 3வது பிரார்த்தனைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஓதுறத ஒழுங்க ஓத பழகிக்கிறங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டே வர்றேன். சும்மா ஏனோதான பேசுறீங்க, ஓதிட்டு இருக்கிறீங்க, பேசுறீங்க. எதையும் காதலை வாங்க மனசையும் வாங்காம சும்மா கண்ணால பார்த்து அப்படியே போயிட்டு ஒரு ஆயத்தை கூட ஒழுங்க ஓதி அதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம்னு எடுத்து அப்போ திருப்பி ஒன்றா கம்பைன் சேர்த்து ஒரு படிப்பு படித்து பார்த்தா அப்போ அந்த ஆயத்துக்கு ஓரளவு அர்த்தமாக புரியும். அப்படி செய்யுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டே வர்றேன். யாரும் முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் அவங்க சொந்த விஷயம் எதுவும் சொல்லலை, அப்படியே நீங்கள் இருங்கன்னு நான் விட்டுட்டேன். நான் சொல்லுவது மட்டும் நான் ஒழுங்காக சொல்லிடுறேன். எப்படி நான் ஓதிருக்கேன்னு பார்த்துக்கிறேங்க, எப்படி விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வந்து காட்டுறேன்னு பார்த்துக்கிறேங்க. நான் சொல்கிறது பொய்யே சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கிறேங்க. அப்படி பார்த்து தான் ஓதுவாங்க. யார் பேச்சை நம்பாதீங்க. மனுஷன் பேச்சு நம்பவே கூடாது. நீங்கள் இறைவன் பேச்சை தான் நம்பணும். இறைவன் உங்களுக்கு பதில் அளிக்கும் வரை பொறுமையாக இருந்து அதன் பின்னர் தான் உங்களுடைய ஓதுதல் அந்த ஆயத்தினுடைய அறிவை ஞானத்தை பெற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். என்ன சொல்ல போறீங்க 3க்கு? அடுத்த வாரம் பதில் சொல்லுங்க. அப்படி சொல்லலாம், என்ன விட்டுருங்க, வேணாம், தேவையில்லை. வேலை ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இது பதில் சொல்லுங்க. தௌராத்தில் எங்கே இருக்குது? அந்தரங்கமாகவும் பணிவாகவும் தௌராத்து எந்த இருக்குது? உங்களுக்கு பைபிளில் காட்டிட்டேன், குரான்லையும் பார்த்துட்டீங்க. தௌராத்து எங்கே இருக்குது? பார்த்துங்கப்பா, பார்க்க திரும்ப ஒழுங்காக சொல்லிட்டே வர்றேன். ஒழுங்காக ஓத மாட்டேன்னு தான் உங்களை பதில் வந்துட்டே இருக்குது. பதில் வந்து ஒழுங்காக ஓத மாட்டேன். அது அதில் திட்டமாக நிச்சயமாக நீங்கள் எடுக்கிறீங்க எல்லாம். சரி, இப்போ இந்த 3 கித்தாபையும் படிக்காதவர்கள் எங்கு செல்வார்கள் என்பதை நான் காட்டிவிடுகின்றேன். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் 5 கடமை சொன்ன, போனது 5 கடமை சொன்னேன். 5 கடமைகளில் 4வது கடமை வந்து உமக்கு அளித்த இந்த வேதத்தையும் உமக்கு முன்னர் அளித்த தௌராத்தை இன்ஜீல் மீது நம்பிக்கை கொள்வார், ஈமான் கொள்வார்கள், அதன்படி நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 5 கடமைகளில் 4வது கடமை ஏற்கனவே மாதிரி என்ன இருக்குது? முதல் கடமை வந்து மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். 2வது வந்து சலாத்தை நிறுத்துவார்கள். 3வது வந்து ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். 4வது வந்து தான் 3 புத்தகத்தையும் படித்து அதன்படி நடப்பார்கள். 5வது கடமை மறுமையையும் உறுதியாக நம்புவார். 4வது கடமையை போன தடவை சொல்ல விட்டுட்டேன், வந்துட்டேன். இப்போ சொல்லிடுறேன், அதை எழுதிக்கிறங்க. எவ்வளோ முக்கியத்துவம்! 3 கித்தாபை படிக்காமல் நீங்கள் இஸ்லாத்திலேயோ அல்ல சொர்க்கத்திலேயோ போய்விடுவேன் தம்பி, புரியாது. அதை புரிஞ்சுக்கிறேன். 5வது சூறாவில் 66, 5வது சூறாவில் 66 அந்த 3 கித்தாபையும் எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி செய்தால் நான் உனக்கு என்ன தருவேன் என்பதையும் அல்லாஹ் தெளிவாக அதை கூறுகின்றான். 566 எடுத்துக்கிட்டீங்களா? 5வது சூறாவில் 66வது ஆயத் படிக்கிறேன், கேளுங்க. இன்னும் அவர்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் தம் இறைவனிடத்திலிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நிலைநாட்டி இருந்தால் அவர்களுக்கு மேலே வானத்தில் இருந்தும் தம் பாதங்களுக்கு அடியில் பூமியில் இருந்தும் உணவுகளை புசித்திருப்பார்கள். அவர்களில் சிலர் தாம் நேர்வழியில் உள்ள சமுதாயத்தினராய் இருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் செய்யும் காரியங்கள்
மிக கெட்டவையே ஆகும். சொல்லிட்டாம்பா. இந்த 3 கித்தாபையும் ஓதி படித்து அதன்படி நடந்திருப்பீர்களே ஆனால் அதனை ஃபாலோ பண்ணி டோட்டலாக வாழ்க்கையில் 3 கித்தாபையும் ஓதி அதன்படி நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு வானத்தில் இருந்தும் உங்கள் கால பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு வந்திருக்கும், புசித்திருப்பார். நீ எங்கேயும் போய் காசு சம்பாதிக்க அவசியம் கிடையாது, போய் சாமான்களை வாங்கணும், வீட்டில் சமைக்கணும் பேச்சு கிடையாது. எப்போது வீட்டில் சாப்பாடு உணவு எல்லாமே இருக்கும் சொல்லிட்டாங்க. இந்த உண்மையை நம்பி யாராவது செயல்படுத்துறீங்களா? இன்றைக்கும் தொட்டீங்களா? இதே தொல்லை ஒன்றும் நீங்கள் அந்த கிதாபை தொடருது. அது எப்படி தொடரணும், அது எப்படி இறக்கணும், எப்படி படிக்கணும் குரானில் தெரிய போட்டிருக்கு. அதான் தெரியுமா உங்களுக்கு? வேண்டாம்ப்பா, இது போல ஓதுங்க. நீங்கள் முதல்ல இதை ஓதி முடிச்சுக்கிறீங்க, அப்போ மேலே பார்த்துக்குறோம். உங்களுக்கு உணவு தானே, எல்லாம் வயிற்று பசிக்கு தானப்பா. இது உலகம் பூரா சுற்றுது, ஆடுது, போடுது எல்லாமே. நான் தர்ற உனக்கு வானத்திலிருந்து சாப்பாடு வீட்டுக்கு வரும், பூமியிலிருந்து சாப்பாடு வீட்டுக்கு வரும். குரானை தௌராத்தை இஞ்சியை மட்டும் படித்து அதன் நடந்துக்கு போதும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. எவனாவது கேட்டானா? இந்த சொல்ல பெரும்பாலானோர் புறக்கணித்தே கேட்டையே விலைக்கு வாங்கி கொண்டார். கடைசி அவர்களில் பெரும்பாலோர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையே ஆகும். மிக கெட்டதை தான் செஞ்சுக்கிறேன்னு சொல்றான். சொல்றான், அப்ப நான் சொல்லப்பா, நீ கெட்டதான் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டான். போதுமா? எல்லாம் சொல்லிட்டான். குரான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டான், ஓதுன்னு சொல்றான். ஓத எல்லாத்தையும் கெட்டதையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் 3 கித்தா ஓதுனா போதுன்னு தான் சொல்றேன். முடியா கெட்டதை செய்வான். இன்னைக்கு கெட்டதையே செஞ்சு உலகம் போற நிறைஞ்சிருக்கிறார்கள் மனிதர்கள். பார்த்துக்கிட்டீங்களா? 3 கித்தாவுடைய வேல்யூ, 3 கித்தாவுடைய சக்தியை பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ அதுலேயே 5வது சூறாவில் 68 எடுத்துக்கிறேன். அதிலே 5வது சூறாவில் 68வது ஆயத்தை படிங்க. அதில் நம்ம மோசம் போச்சு, நம்மளுக்கு நிறைய நிச்சயமாயிருச்சு. அதில் அதையும் புரிஞ்சுக்கிறேன். படிக்கலாம். 68 வேதம் உடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நடக்கும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும். மேலும் இறைவனால் மீது இறக்கப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு நிராகரிப்பையும் வரம்பு மீறுதலையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரித்து கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம். முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. நமக்கு செயல்களை நீதி கிடைத்து விட்டு நியாயமான கூலியை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான். இந்த கூலிக்காக தான் மக்கள் நீங்கள் ஆடாவா ஆட்டம் போடுறோம். இந்த கூலி எனக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க, கொடுத்து விட்டான். செஞ்சிருங்க. இதை இந்த 3ஐயும் படித்து அதன்படி நடக்காத வரை எதிலும் எதிலையும் சேர்ந்த கிடையாதுப்பா. நீ தொலைஞ்சு போ, நீ எதிலும் சேர்ந்தவன் கிடையாது. மகத்தான கெட்டவன். 3 கித்தாபை எவன் ஓதவில்லையோ அதன்படி நடக்கவில்லையோ மகத்தான கேடு கெட்டவன். நபியே, இவர்களுக்காக நீ கவலைப்படாதீர், இவருடைய காரியம் முடிந்து விட்டது, நரகவாசிகளாக நான் போட்டு விட்டேன், இவருக்காக நீ கவலைப்படாது என்று அல்லாஹ் ரசூலுக்கும் சொல்லி முடித்து விட்டான். நமக்கும் ஒழுங்கான ஜட்ஜ்மெண்ட், நீதி கிடைத்து விட்டது. இதை மீறி நீங்கள் ஓதுறீங்களா? நான் கேட்குறேன். உங்களை சொல்லி ஓதுறீங்க நீங்கள்? அதான் கிடையாது. ஒரு ஆணை சொல்லி 5:66 5:68 உங்களை சொல்லி இப்படி ஆணை சொல்கிறான். அப்படிதான் நீ கேட்பீங்க தவிர அதுக்காக நான் கூட எடுத்து ஓதுற பேச்சே கிடையாது. ஏற்கனவே தீர்மானம் பெற்றீர்கள் தம்பி, உங்களால முடியாது. எந்த ஆணும் எந்த பெண்ணும் செய்ய முடியாது. நீ
காரணம் இருக்கிறது, குரானிலே காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்தை உங்களுக்கு தொடவும் இல்லை, நீங்கள் பார்க்கவும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலைமை வேறமாக இருக்கும். பார்க்க நீங்களே உங்களோட கதையை முடித்துக் கொண்டீர்கள். என்னைக்கு ஓத போறீங்க, என்னைக்கு செய்ய போறீங்க காரியத்தை? எல்லாம் போயிடுச்சு, கதை முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு தான் வாருங்க. உலகம் பார்த்தான் இருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயம் துவா. நீ உலகம் பூரா கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள், மசூதியை கட்டி கொண்டு ஒரு ஆள் முன்னால் நிற்க வரிசையாக பின்னாண்டுக்கிட்டு ஆமீன் ஆமீன் நாம் கத்துறீங்களே, எவ்வளவு பெரிய கேடு தான் எங்களுக்கு வேணும்னு ஒரு இமாம்னா கத்துறாரு. எல்லாம் ஆமீன் அந்த கேடை கொடு கேடை கொடு கேடை கொடு நாங்கள் சொல்கிறீங்களே, கொஞ்சமாவது இது குறை ஓதி இருந்தா செய்வீங்களா? நான் குரான் தான் கேட்குறேன், நான் அவங்க குறை சொல்லல. இந்த மாதிரி குரான் போட்டிருக்குத, இந்த மாதிரி இமாவரா நின்று கொண்டு பின்னால் ஆமீன் ஆமீன் சத்தம் போட்டு பேசுகிறாங்கல்ல, இந்த ஆணு அந்தரங்கமாகவும் பணிவாகவும் இந்த மாதிரி பயத்தோட யாருக்கும் தெரியாத ஒரு காரணத்தை கேட்கணும்னு சொல்லி ஈசாவுக்கும் சொல்லிட்டான், மூசாவுக்கும் சொல்லிட்டான், நம்மளும் சொல்லிட்டானே. அப்படி விரோதமாக செய்கிறோமே, இதுக்கு பள்ளியாசை கட்டு, மசூதியை கட்டு, நல்லா கட்டுங்கப்பா வேணாம் சொல்லலை. செய்கிற செயல் குரானுக்கு விரோதமான செயலை அல்லதுக்கு குரானை பின்பற்றி நடக்கக்கூடிய செயலாக மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க போகிறது. மற்றபடி நீங்கள் பள்ளியாசை வீட்டுக்கு வந்து சொல்லணும்னா நிறைய பள்ளியாசை கட்டுங்க, நிறைய மசூதியில் கட்டுங்க, சந்தோஷமாக போய் நடக்கிற காரியத்தை ஒன்று மேன்மைப்படுத்துங்க. நீங்கள் உங்கள் செயலை மேன்மைப்படுத்துங்க. அல்லாஹ் சொன்னதை ஒரு காலம் காதல் வாங்கிக்காதீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் இஷ்டப்படி சந்தோஷம் வாழணும், அது எனக்கு ஆசை. அல்லாஹ் வாழாதீங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிற வாழ மாட்டேன் முடிய செஞ்சுட்டீங்க, கதை முடிஞ்சது, ஒன்றும் செய்ய முடியாது. இனிமேல நீங்கள் திருந்து போகிறீங்க முடியாது. பெரும்பாலும் கெட்டதையே செய்கின்றார்கள்னு பார்த்துட்டீங்க. 66ல் 68ல் நீ எதிலும் சார்ந்தம் கிடையாதுப்பா, தொலைஞ்சி போயிரு. எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, என் குரானுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, என் ரசூல் முகமதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான். 5:68 என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு பிரார்த்தனை பற்றி முழு விவரம் சொல்லிட்டேன். 10க்கு பைபிள்லேருந்து எடுத்து காட்டிட்டேன், இந்த குரான்லேருந்து காட்டிட்டேன். ஒன்னே ஒன்று விட்டுட்டேன், தௌராத்து நீங்கள் பாஸ் சொன்னார். அதையாவது செய்யணும் பார்ப்போம், அதையாவது செய்யணும் பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஆசையும் கிடையாது. நம்ம உண்மையை கண்டுபிடிப்போம், இதனுடைய உண்மை அர்த்தம் என்ன, இந்த விஷயம் உண்மைதானா, இப்படி தான் பிரார்த்தனை செய்யணுமா, ஏன் சத்தம் போட்டு பேச என்ன ஆகும், அதில் தான் விஷயமே இருக்குது. நீ என்னைக்கு சத்தம் போட்டு பேசியோ அதுலேயும் தொலைஞ்சானே அர்த்தம், அதுலேயே நீ தொலைஞ்ச. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இது குரான். இந்த ஃபஸ்ட்டு குரான் எப்படிப்பட்ட புரிதல் கஷ்டம் இருக்கு. இந்த குரான் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கே படாத பாடுபட வேண்டும். அது எத்தனை வருஷங்களாகுமோ தெரியாது. நீங்கள் எந்த அளவு படிப்பீங்களோ, இதை எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களோ அதுவும் தெரியாது. ஏனோ தானோ அந்த முறையில் தான் நீங்கள் ஓதுவதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருப்பதும் இப்பொழுது இருக்கின்றது. இந்த விஷயத்தை என்னைக்காக நீங்கள் படிச்சிங்களா? இது என்ன கஷ்டம் உங்களுக்கு? நான் தான் இந்த 10 எழுதி காட்டணுமா? நீங்கள் எழுதிக்கலாம். அதை குரான் எடுத்து படித்து காட்டினேன், எடுத்து காட்டினேன். நீங்களே எழுதி நோட்புக் எழுதி மாதிரி பிரார்த்தனை செய்து ஒரு உறப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஹெட்டிங் போட்டு இந்த 10 நீங்கள் குரானை பார்த்து எழுதிக்கலாமே, எழுதி பார்த்து சிந்தனை செஞ்சுருக்கலாமே. நான் சொல்ல தெரியும் தேவையில்லையே, ஒரு பெரிய கஷ்டமான காரியம் ஒன்றும் இல்லை எனக்கு காட்டினது, ஏதோ பைபிளில் எனக்கு காட்டினேன், இருக்கட்டும். சொல்லுங்க. இப்போ இந்த 3 பிரார்த்தனை 2ல் 2:186ல் 3 பிரார்த்தனை
அந்த ஃபஸ்ட்டு பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம், ரெண்டாவது பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம், மூணாவது பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம், நீங்கள் சொல்லணும். இதை விட்டுட்டு கேட்ட கேள்வி விட்டுட்டு நீங்களாம் என்னத்தை பேசிட்டுக்கிறீங்க? நீங்கள் முதல்ல கெடுத்துக்கிறீங்க. ஓரத்துக்காக இந்த கூட்டம் வரல, சும்மா டைம் பாஸ் பண்ணுறதா எதாவது நினச்சி போக வேண்டியதுதான். உண்மையால் இருந்தாங்கன்னா என்னை யாரும் பதில் சொல்லிருப்பீங்க. ஓதலை, அதனால சொல்லலை. சரி, இத்துடன் நான் இந்த பயானை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. யாராவது என்னமாவது கேள்வி கேட்க வேண்டாம், சொன்னதை படித்தா போதும். கேள்வி கேட்டு செய்ய போகிறீங்க, இந்த கேள்வி கேட்டேன், இதுக்கு பதில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் பதில் சொல்லுங்கள். போன தடவை வலி அவர்கள் முஸ்லீம் பற்றி பேசினார்கள். நான் அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டுடுறேன். முஸ்லீம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? முஸ்லீம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதனால் அர்த்தம் தெரியாம பேசாதீங்கன்னு சொல்லுவேன். விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா குரான் ஆயத்தை படித்து காட்டிட்டு அவங்க எடுத்துக்கூடாது. எடுத்தால் அந்த காதை ஒழுங்க முடிக்கணும். முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு எல்லா நபிமார்களையும் முஸ்லீமாகவே கைப்பற்றிக்கொள், முஸ்லீமாகவே கைப்பற்றிக்கொள், இது என்ன காரணத்துக்காக எல்லா நபிமார்களும் பிரார்த்தனை செஞ்சாங்க? அப்படி என்ன தேவை? நபிமார்களுக்கு ஏன் முஸ்லீம் ஆகணும்? என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். படிங்க, ஓதுங்க, ஓதுங்க. அவங்க கேட்டதுனால இதை அன்னைக்கு சொல்ல விட்டுட்டேன். முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அன்னைக்கு கேட்டிருக்கேன், கேட்க மறந்துட்டேன். அதுக்காக அந்த இதை இப்போது நினைவுபடுத்தி உங்களுக்கு கேட்டுடுறேன். முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், தெளிவான அர்த்தம் விளக்க குரான் இருக்குது. ஓதி பாருங்க, ஓதி முன்னேறுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் மேலும் புதிய விஷயங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹ் ஹஸ்பனல்லாஹ். இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹ்.